ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு பருப்பு வடை எப்படி செய்கிறது காட்ட போகிறேன். வட்டான பருப்பால் இதுக்கு மசாலா வடைன்னு சொல்லுவாங்க, பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க. இது உள்ளுக்கும் வெளியும் எப்படி நல்லா பொரித்து நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நாங்கள் இப்போ இது செய்கிறதுக்கு ரெடி ஆகும். இப்போ இந்த பருப்பு வடையை செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். நாங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ், நான் வட்டான பருப்பு, கடலை பருப்புன்னு சொல்லுவாங்க. இதில் நான் 100 கிராம்ஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 100 கிராம்ஸ் ஊற வச்சாலும் நிறைய வரும். அடுத்தது ஆனியன், பிக் ஆனியன் ஒன்று எடுத்து அதை சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். மற்றது க்ரீன் சில்லிஸ் ஒரு 4 மட்டும் எடுத்து அதையும் சாப் பண்ணிக்கிறேன். கறி லீவ்ஸையும் நல்லா மெல்லிசாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் தான் இதுக்கு தேவை. இப்போ நாங்கள் இந்த பருப்பை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ணிக்கொண்டேன். இதை கிரைண்ட் பண்ணக்குள்ள ஃபுல்லாகவே சாப் பண்ணுற அளவுக்கு கிரைண்ட் பண்ணப்படா, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கடலை மணி ஈக்கிற மாதிரி லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கொண்டா ஓகே. இப்போ நாங்கள் இதுக்கு எடுத்து வச்சுக்கிற கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை சேர்த்துக்கொள்வோம். அடுத்தது க்ரீன் சில்லியும் கறி லீவ்ஸையும் சேர்த்துக்கொள்வோம். அடுத்தது இதுக்கு சால்ட் சேர்க்கக்குள்ள நாங்கள் லைட்டாக சேர்த்துக்கொள்ளணும். போகிறவைக்கு போதாட்டி சேர்த்துக்கொள்றதுக்கு, ஏன்னா இது லேட்டாகக்குள்ள இது பவுடர் கரையும், அப்போ சால்ட் கூடிடும். அதனால் அளவாக சேர்த்துக்கொண்டு போகிறவைக்கு நாங்கள் சேர்த்துக்கொள்ளிடும். அடுத்தது நாங்கள் இதுக்கு டர்மரிக் கொஞ்சம் தான் போட்டுக்கொள்ளணும், மிச்சம் போடக்கூடாது. சில்லி பவுடர் உங்களோட வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் போட்டுக்கிறேன். இப்போ இதை நாங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிக்கொண்டு கையால் தான் இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். இது எப்போவுமே நாங்கள் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடாது. இப்படி கையால் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா இப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். இந்த பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிடல. இதில் இந்த பருப்பு மணியாக ஈக்கிதும் கூட, அப்போ தான் அந்த டேஸ்டாகிக்கும் நல்லா கடிப்படக்கூட. இப்போ நான் இதுக்கு சால்ட் இதெல்லாம் போதுமான்னு கொஞ்சம் பார்க்குறேன். சால்ட் இன்னும் கொஞ்சம் போடணும். சில்லி பவுடர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். இது ஒரு ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் போகும், செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் நல்லாவே போதும், டக்குன்னு செஞ்சு கொள்ளணும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நல்லா இருக்கும். இப்போ பார்ப்போம் நாங்கள். இப்போ எல்லாம் சரியாக வந்திக்கு. இது பொரிச்சு கொள்றதுக்கு டிப் ஒண்டிக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை பொரிக்கிறதுக்கு நாங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுக்கப்படா, இது மாதிரி சீன சட்டின்னு சொல்லுவாங்க, இதில் உள்ள கடாய் தான் நாங்கள் எடுக்கணும். அப்போ தான் நல்லா முருவி பொரிஞ்சு வரும். அதுவும் ஒரு டிப் தான். அடுத்தது நாங்கள் இந்த வடை பொரிக்கக்குள்ள கேஸை ஹை ஃப்ளேமில் வைக்கப்படா. அப்படி ஹை ஃப்ளேமில் நாங்கள் வச்சோம்னா மேலால் எல்லாம் சுருக்க முருவிடும், உள்ளுக்கு அப்படியே பச்சையாயிக்கும். நாங்கள் சிம்மில் வச்சு பொரிச்சு கொண்டோம்னா உள்ளுக்கும் நல்லா வெந்துடும், மேலால் வேவுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரிக்கும். ஆனால் அது தான் நல்லா, அப்போ நல்லா அது இந்த டைம் எடுத்து பொரியும். ஆனால் அப்போ நல்லா முருவி வரும். அதைத்தான் இந்த வடை பொரிக்கிறதுல இருக்கிற பெரிய டிப். சில பேர் அப்படியே ஃபுல்லாக கேஸை நல்லா கூட்டி வச்சிடுவாங்க. அப்படி வச்சா இந்த மேலெல்லாம் டக்குன்னு முறிவிடும். பருப்பு தானே டக்குன்னு முறிவிடும், உள்ளுக்கு அப்படியே களி மாதிரி ஒரு சொட்டும் வெந்திக்காது. இப்போ பார்ப்போம் நாங்கள் இதை எப்படி. இப்போ இன்னும் நல்லா ஆயில் ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகின பொறுத்தான் இதை போடணும். அடுத்தது இதை உருண்டையாக பிடிச்சி கொடுத்துக்கு விட கொஞ்சம் சப்பை வாக்கில் தட்டி குறைத்தான் நல்லா, அப்போத்தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா வேவும். பார்ப்போம், நான் உங்களுக்கு தட்டுற மாதிரி இப்போ காட்டுறேன். இப்படி ஒரு அளவு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இது இப்படி ரவுண்ட் ஆக்கின மாதிரி ஆக்கி இப்படி சப்பை வாக்கில்
கொஞ்சம் இப்படி சப்பமாய் தட்டிக்கொள்ளணும். தட்டி நல்லா ஆயில் ஹீட் ஆகிக்கிற டைமுக்கு இப்படி நான் இதை போட்டுக்கொள்வோம். நான் இன்னொன்றும் தட்டி போடுவேன். இன்னொன்றும் நான் தட்டி இப்போ போட்டேன். நான் வந்து கேஸை வந்து சிம்மில் தான் வச்சுக்கிறேன். அப்போ இந்த வடை ஒரு சைட் பொரிஞ்சிடுச்சு. இதை நான் மறு சைட் போட்டிக்கிறேன். இப்போ இதுவும் இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் வடை ரெடி ஆகிடும். வடை 2 பக்கமும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை இறக்கி கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். நல்லா எண்ணெயை வடிய விட்டு தான் நாங்கள் எடுக்கக்கொள்ள. இப்போ இதில் எண்ணெய் இருக்குது. இப்போ நான் இது டிஷ்யூ ஒன்று இதுக்கு போடணும். இப்போ இந்த வடையை நான் இறக்கி இப்போ நான் டிஷ்யூவில் வச்சுக்கொண்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எதோட வேண்டாலும் சாப்பிடலும், சாஸோட சட்னியோட எதோடையும் சாப்பிடலும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிடலும். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இதை செஞ்சுக்கிறேன். 100 கிராம்ஸ் பருப்புக்கு செஞ்சிங்கன்னா எப்படியும் ஒரு 15 வடை மட்டுக்கும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளலும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கும் நல்லா வெந்தும் வாரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.